அனைவருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி காலைல 7 மணிக்கு சாமி பார்க்குறதா தான் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் காலைல 6:30 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணாங்க. சாமியை பார்த்துட்டு நெய் அபிஷேகத்தோட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த காட்சியை அருமையான காட்சியை பார்க்குறது தான் அவங்களும் மறந்து போயிருக்காங்க. அந்த காட்சி அவங்களுக்கு கிடச்சிருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி காலையில் டிஃபன் எப்பவுமே கிடையாது சொல்லிட்டேன்ல. மதியானத்துக்கு சாப்பாடு தயிர் சாதம் தான். ஒரு மாதுளப்பழமும் கொஞ்சம் திராட்சை இந்த சனியும் போட்டு தயிர் சாதம் போட்டு கிளறி எடுத்துனேன். பெரிய நாத்தனார் வீட்டிலேருந்து ராகி சேமியா புட்டு வந்தது, அதையும் கொஞ்சம் எடுத்துன்னு கிளம்பியாச்சு. நான் டிஃபன் சாப்பிட மாட்டேன், சரி ஆஃபீஸ் எடுத்து போனால் பசங்க சாப்பிடுவான்னு சொல்லி தான் எடுத்துன்னு கிளம்பியாச்சு. இன்றைக்கி இதான் ஸ்பெஷல். இன்றைக்கி காலைல ஆட்டோவில் தான் போனேன். நேற்று காலையில் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. இன்றைக்கி காலை நான் ஆட்டோலேயே கிளம்பி போயிட்டேன். ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பாத்திரலாம் கழுவிட்டு பெரிய நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வரதே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மலைக்கு தானே போயிருக்காப்பி, நீ தனியாக இருக்கல வா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தேன் ஈவினிங். அப்புறம் அங்கே உட்காந்து ஜாலியாக கொண்டாரு பேசிட்டு அப்புறம் டிஃபன் செஞ்சாங்க. இட்லி சாம்பார் சட்னி, மதியானம் வச்ச காரக்குழம்பு. நமக்கு சட்னி பிடிக்காது, அதனால் இருக்க கருவேப்பிலை வரைக்கும் சாப்பிட்டுட்டு 3 நாத்தனாரும் வந்தாங்களா, அவங்க கூடயும் கொண்டாரு உட்காந்து பேசிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.